எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட் குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு வந்து தனியா மாவு அரைச்சு புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கார குழி பணியாரம் செய்கிறதுக்குங்க நான் 1 கப் இட்லி ரவை எடுத்துருக்கேங்க. நார்மல் ரவை நம்ம எடுக்கக்கூடாது. அப்புறம் 1/4 கப் அவல் எடுத்துருக்கேங்க. ஸோ சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்குங்க ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறங்க இப்போ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச இது 1/2 வெங்காயங்க, பெரிய வெங்காயம். ஸோ இதை உள்ளே கொட்டிக்கிறேங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மிளகா சேர்த்திக்கிறேங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதை சொல்ல மறந்துட்டேங்க, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ மாவு ரெடி பண்ணிடலாங்க. அவலும் ரவையும் நல்லா ஊறிடுச்சுங்க. 10-15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அவலும் போட்டுக்கிறோங்க. தண்ணி சேர்த்திக்க வேண்டாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ இது அரைச்சாச்சுங்க. இதை வந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாவில் நம்ம வந்து இட்லி தோசை மாவு ஒரு 1/3 கப் எடுத்துக்கிறேங்க. அதை ஊற்றிக்கலாம். இல்லை உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த பேக்கிங் சோடாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/8 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெங்காயம் தாளித்து வச்சுருக்கோங்க. இதை உள்ளே கொட்டிக்கிறோங்க. இதில் கொத்தமல்லி தழை. இதில் உப்பு சேர்க்க வேண்டாங்க, ஏன்னா வெங்காயம் தாளிக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்திக்கிட்டோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸோ மாவு ரெடிங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் எடுக்கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பணியாரம் சுட்டுக்கலாங்க. இப்போ பணியாரக்கல் சூடாயிடுச்சுங்க. ஸோ நான் இதில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு வந்து எல்லா குழியிலையும் ஊற்றிக்கலாங்க. எல்லா பணியாரத்தையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க. இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து நான் தொட்டுக்க கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.